வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 12th அக்கௌண்ட்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம். இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தியரிஸ் பார்த்தோம், 2 மார்க் 3 மார்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இல்ஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் சம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போத் இல்ஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸுக்கான காமன் சம் நம்பர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்கும் காமனானது தான். லெசன் நம்பரும் சம் நம்பரும் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துட்டோம்னா 4, 7, 9, 13, 16, 17, 18 கொடுத்துருக்கேன் இல்லையா. 4 அப்படின்னா நீங்கள் இல்ஸ்ட்ரேஷனும் எக்ஸசைஸும் ரெண்டுமே பார்க்கணும். ஸோ 2 மாடல்லேருந்து ஏதோ ஒரு மாடல் உங்களுக்கு கேட்பாங்க மாறி மாறி. ஃபார் எக்ஸாம்பிள் இல்ஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்டிருந்துருப்பாங்க. அந்த மாதிரி சம்ஸ் தான் நான் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே. இது எல்லாமே இது வரைக்கும் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் தென் பப்ளிக்கில் கேட்டிருக்கக்கூடிய ரிப்பீட்டட் சம்ஸ் தான். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சம் மாடல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும். நீங்கள் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 60 மார்க்ஸ் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஒரு யூனிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதும் 20 சம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 14 சம்ஸ் 15 சம்ஸுக்குள்ளே பார்த்தாவே போதும். ரொம்ப கம்மியாக பார்த்தாவே போதும். மார்க்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சம்ஸை மட்டும் நல்லா தரவு பண்ணி பார்த்துக்கோங்க. தரவு பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எபோவ் 70 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து வாங்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th சாப்டரில் ஆல் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தியரி, 10th சாப்டர் ஃபுல்லாமே தியரி. ஸோ 10th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 12 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வந்து தியரி வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் எல்லா தியரியும் படிச்சுக்கோங்க. அப் டு 9th சாப்டர் வந்து உங்களுக்கு சம்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். 10th சாப்டர் வந்து நீங்கள் தியரி மட்டும் படித்தாவே போதும். கண்டிப்பாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நல்லா படிங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நம்மளோட வீடியோஸ்லையும் சரி, நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் சரி, ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்த எல்லா கொஷின் பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது போக இந்த இயர் உங்களுக்கு வரக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இனி நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.